அனைவருக்கும் வணக்கம். தம்பி, போன கிளாஸஸில் லேத்தில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ் டன் ஆன் லேத் மிஷினை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன்கள் என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ஒரு 11 ஆப்ரேஷன் சொன்னோமா. பிளான் டேனிங், ஸ்டெப் டேனிங், ஃபேஸிங், சாம்பரிங், போரிங், நர்லிங், க்ரூவிங், பார்ட்டிங் ஆஃப், டேப்பர் டேர்னிங், த்ரெட் கட்டிங் அண்ட் எக்ஸென்ட்ரிக் டேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 11 வகையான ஆப்ரேஷன்ஸு நம்ம இதில் செய்யலாம் அப்படின்றத போன கிளாஸில் சொன்னோம். ஸோ அதில் பிளான் டேர்னிங், ஸ்டெப் டேர்னிங், ஃபேஸிங், சாம்பரிங், போரிங் அண்ட் நர்லிங், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போன கிளாஸஸில் நம்ம விரிவாக பார்த்தோம். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். பிளான் டேர்னிங்கிறது ஒர்க் பீஸோட மேல் பரப்பில் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரைக்கும் டெப்த் ஆஃப் கட் கொடுத்து கட் பண்ணி எடுக்கிறது பிளான் டேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் டேர்னிங்கிறது ஒர்க் பீஸில் வெவ்வேறு வகையான டயாமீட்டரில் நம்ம மெஷினிங் செய்கிறதுக்கு பேர் ஸ்டெப் டேர்னிங் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஃபேஸிங், ஒர்க் பீஸோட முன்பகுதி முகப்பு பகுதியில் ஒர்க் பீஸை நகர்த்தி மெஷினிங் செய்கிறத ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒர்க் பீஸோட ஓரங்கள், அந்த ஷார்ப் எட்ஜஸை சரிவானத பகுதியாக 45 டிகிரி ஆங்கிளில் மெஷினிங் பண்ணுறத சாம்பரிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி போரிங், ஏற்கனவே துளையிடப்பட்ட ஒர்க் பீஸில் அந்த துளையை போரிங் டூலை பயன்படுத்தி பெரிதாக்கக்கூடிய செயல்முறை போரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஸோ அடுத்து ஃபைனலாக நர்லிங். ஸோ நர்லிங்னால் நம்ம என்ன சொன்னோம், கேன் கிரிப்பு, கையில் பிடிக்கிறப்போ அந்த ஜாப் வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக அது மேலே சொரசொரப்பான சர்ஃபேஸை உண்டாக்குறதுக்கு பேர் நர்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து க்ரூவிங் அப்படின்றது. ஸோ இந்த க்ரூவிங்கிறது என்ன அப்படின்னா, படம் உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது டூலு, அந்த டூலோட மையப்பகுதியில் இருக்கிறது க்ரூவ். ஸோ அதில் வந்து 2 வகையாக காட்டியிருக்கு. ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது, இன்னொன்று கர்வ்டு சர்ஃபேஸஸாக இருக்குது ஒர்க் பீஸில். ஓகே. ஸோ அதுக்கு டூல் எந்த மாதிரி இருக்குது, எதுக்கு டூல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கர்வ்டு சர்ஃபேஸ்னால் அந்த டூலோட முன்பகுதியும் கர்வாக இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் டூலோட முன்பகுதியும் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த க்ரூவிங் ஆப்ரேஷன்ஸ் எங்கே பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? ஸோ இந்த க்ரூவிங் ஆப்ரேஷன்ஸை நம்ம நார்மலாக அண்டர் கட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ மிஷின் நம்ம ஒர்க் பீஸஸில் த்ரெட்டு வருது அப்படின்னா அந்த த்ரெட்டு பகுதியை அடுத்து உள்ள பகுதியில் நம்ம நார்மலாக க்ரூவிங் செய்வோம் எப்பயுமே. ஸோ ஒர்க் பீஸ் வந்து சக்கில் நம்ம பிடிக்கிறோம். அந்த சக்கில் பிடிச்ச ஒர்க் பீஸ் ஆனது நமக்கு அதோட ஆக்சிஸில் அப்படியே சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி லேத்தோட அச்சில் அது சுற்றும் போது நம்ம க்ரூவிங் டூலை லேத் அச்சுக்கு செங்குத்தாக நகர்த்துறோம். டூல் போஸ்ட்டில் பொருத்தப்பட்டு இருக்கிற அந்த டூலை நம்ம என்ன பண்ணுறோம், லேத் அச்சுக்கு செங்குத்தான முறையில் டூலை நகர்த்துறோம். ஸோ இந்த மாதிரி நகர்த்தி தேவையான அளவு நம்ம அந்த ஆழத்துக்கு அண்டர் கட்டிங் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேரேஜை லாக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சொல்லும்போது கேரேஜ் எங்கிட்ட நகர்ந்துருச்சுன்னா அந்த அளவானது நமக்கு மாறுபட்டுரும். ரைட்டா? ஸோ அதனால் லேத்தோட கேரேஜை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸ் ஃபீடு, காம்பவுண்ட் ரெஸ்ட் நம்ம மேலே இருக்குது நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த கிராஸ் ஸ்லைட் மூலமாக நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா கிராஸ் ஃபீடாக நம்ம கொடுத்து இந்த க்ரூவிங் ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற டூலை நம்ம பயன்படுத்தணும். அதே நேரத்தில் கர்வ்டு சர்ஃபேஸஸாக வேணும்னா நம்ம அந்த கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கிற டூலை பயன்படுத்தணும். ஓகே. ஸோ அடுத்தது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்ட்டிங் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, கட் பண்ணி எடுக்கிறதா வேறு ஒன்றும் இல்லை. பார்ட்டிங் ஆஃப், தனி பார்ட்டாக நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ லேத்து படத்தில் பார்த்தீங்கன்னா லேத்தில் அந்த சக்கு நமக்கு காட்டப்பட்டிருக்கு, ஜாஸு. அந்த ஜாக் மையப்பகுதியில் டூல் நமக்கு ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் பீஸ் ஆனது பிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒர்க் பீஸ் கீழ்ப்பகுதியில் நமக்கு அந்த பார்ட்டிங் டூல், நம்ம பார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டூலானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டேர்னிங் செஞ்சதுக்கப்புறம் நம்ம டேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நமக்கு தேவையான நீளத்துக்கு ஒர்க் பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அல்லது தேவையான வடிவத்துக்கு கட் பண்ணி பிரிக்கிறதுக்கு பேர் பார்ட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த பார்ட்டிங் ஆஃப் செய்கிறதுக்கு சக்கில் ஒர்க் பீஸ் வந்து பிடிக்கப்பட்டு லேத்தோட அச்சில் குறைவான வேகத்தில் ஸ்லோ செய்யப்படுது. அதிகமாக ஸ்பீடு இல்லாமல் ஸ்லோ ஸ்பீடு, குறைவான வேகத்தில் சுற்ற வைக்கப்படுது. அப்படி சுற்றும் பொழுது லேத் அச்சுக்கு செங்குத்தான முறையில் நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிங் ஆஃப் டூல் போஸ்ட்டில் மாட்டியிருக்கிற அந்த பார்ட்டிங் ஆஃப் டூலை நம்ம நகர்த்தணும். ஸோ அப்படி நகர்த்தும் போது நமக்கு
ஒர்க் பீஸ் ஆனது கட் செய்யப்பட்டு தேவையான பார்ட்டிங் ஆஃப் செய்யப்பட்டு நமக்கு ஒர்க் பீஸ் ஆனது கையில் கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டிங் ஆஃப் ஆப்ரேஷன் செய்யும்போதும் எப்படி நம்ம வந்து குரூவிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த கேரேஜை நம்ம வந்து லாக் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பார்ட்டிங் ஆஃப் ஆப்ரேஷன் செய்யும் பொழுதும் நம்ம மெயினாக என்ன பண்ணணும், கேரேஜை லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு கிராஸ் ஃபீல்டில் டூலை லேத்தச்சுக்கு செங்குத்தான முறையில் மூவ் பண்ணி நமக்கு தேவையான இந்த பார்ட்டிங் ஆஃப் ஆப்ரேஷனை செய்யணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துறது என்ன அப்படின்னா டேப்பர் டேர்னிங். ஸோ டேப்பர் டேர்னிங்கிறது நார்மலாக நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் பீஸில் சரிவான சர்ஃபேஸ், அதாவது அந்த ஒர்க் பீஸோட டயாமீட்ரு ஒரு சைடில் பெருசாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக போக குறுகிட்டும், அதாவது அளவு குறுகிட்டே வர்ற மாதிரி இருக்கிறத டேப்பர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள டேப்பர் டேர்னிங் ஒர்க் பீஸில் நம்ம செய்கிற ஆப்ரேஷன்ஸுக்கு பேர் டேப்பர் டேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக சொல்கிறோம். அதாவது ஒர்க் பீஸோட விட்டமானது நீல வாக்கில் சீராக குறைந்திருந்தால் அதை டேப்பர்னு சொல்கிறோம். இந்த டேப்பர் அளவு நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த டேப்பருக்கு தகுந்த அளவு கண்டுபிடிக்க சில இடங்களில் ஃபார்முலாஸ் பயன்படுத்தி அந்த டேப்பர் ஆங்கிள் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு பீஸ் மேலே நம்ம கோர்னிக்கல் சர்ஃபேஸ் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி உருவாக்குறது தான் டேப்பர் டேர்னிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேப்பர் டேர்னிங் நமக்கு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான முறைகளில் செய்கிறாங்க. இந்த லேத்துலேயே நம்ம செய்கிறது 4 வகையான முறை, ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 4 முறைகளை பயன்படுத்தி அந்த டேப்பர் சர்ஃபேஸை உருவாக்கும். ஸோ அதில் முதல் முறையானது ஃபார்ம் டூல் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு டூலை வச்சு அந்த வடிவத்தை கொண்டு வர்றதுக்கு பேர் ஃபார்ம் டூல். ரெண்டாவது டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தட். டெயில் ஸ்டாக்கை பக்கவாட்டில் நகர்த்தி அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவோம், ஒர்க்கை அந்த டேப்பர் சர்ஃபேஸை உருவாக்குற முறை. அடுத்து காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். கீழே நம்ம கேரேஜில் இருக்கிற காம்பவுண்ட் ரெஸ்ட்டில் கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸை ரொட்டேட் பண்ணி அதில் குறிப்பிட்ட கோண அளவில் வச்சு நம்ம மெஷினிங் செய்கிறது காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். ஸோ 4வது டேப்பர் டேர்னிங் அட்டாச்மெண்ட் மெத்தட். ஸோ ஒரு அட்டாச்மெண்ட்டை அட்டாச் பண்ணி அதன் மூலமாக அந்த டேப்பர் டேர்னிங் ஆப்ரேஷனை செய்யக்கூடிய முறை. ஓகே, ஸோ அப்போது 4 வகையான முறை இருக்குது. ஃபார்ம் டூல் மெத்தட், டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தட், காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட் அண்ட் டேப்பர் டேர்னிங் அட்டாச்மெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு 4 முறைகளில் நம்ம இந்த டேப்பர் சர்ஃபேஸை உருவாக்கும். ஸோ அதில் முதல் முறையான ஃபார்ம் டூல் மெத்தடை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த ஃபார்ம் டூல் மெத்தடை நமக்கு இந்த டயக்ராம் காட்டியிருக்கு உங்களுக்கு. ஸோ இடது பக்கத்தில் சக்கில் ஒர்க் பீஸ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஒர்க் பீஸ்க்கு கீழ்ப்பகுதியில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் டூலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த டூலை ஒரு பீஸை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா அந்த டூலில் இருக்கக்கூடிய வடிவம் அந்த ஒர்க் பீஸில் நமக்கு உண்டாக்கப்படும். ஸோ அந்த டேப்பர் கோண அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளுக்கு நமக்கு ஒர்க் பீஸில். ஸோ இந்த வடிவம் அந்த டூலோட ஃபார்மை நம்ம அந்த ஒர்க் பீஸில் உண்டாக்குறதுனால இந்த முறை ஃபார்ம் டூல் மெத்தட்னும் நம்மளால் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் டூலை பயன்படுத்தி டேப்பர் கடையிறது இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இந்த ஃபார்ம் கட்டிங் டூல் லேத் ஆக்சிஸ்க்கு செங்கோணத்தில் நகர்த்தி, அதாவது செங்குத்தாக நகர்த்தப்பட்டு ஃபீடானது கொடுக்கப்பட்டு இந்த ஆப்ரேஷன் செய்யப்படுது. இந்த ஆப்ரேஷன் செய்கிறது நம்ம எதில் செய்யலாம் அப்படின்னா குறைந்த நீளமுள்ள டேப்பர்களை உருவாக்க இந்த ஆப்ரேஷனானது, அதாவது ஃபார்ம் டூல் ஆப்ரேஷனானது பயன்படுத்தப்படுது. எப்படின்னா டேப்பரோட நீளம், அந்த டேப்பர் சர்ஃபேஸ் நம்ம உருவாக்குறோம்ல, அந்த டேப்பர் சர்ஃபேஸோட நீளம் டூலோட அகலத்தை விட குறைவாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இந்த ஃபார்ம் டூல் மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் இந்த டேப்பர் டேர்னிங் ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும். மற்றதெல்லாம் டேப்பர் சர்ஃபேஸ் அதிகமாக இருந்தால் இந்த டூலை பயன்படுத்தி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபார்ம் டூலோட கம்மியான அளவில் நீளமுள்ள எதை பண்ணலாம், ஒர்க் பீஸில் டேப்பர் சர்ஃபேஸ் உள்ளதை மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்தி பண்ண முடியும். அதனால் இந்த முறை சில இடங்களில் மட்டும் பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். ஸோ 2வது முறை நம்ம அதில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2வது முறைக்கு பேர் டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தட். அதாவது லேத்தில் இடது பக்கத்தில் ஹெட் ஸ்டாக் இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதே மாதிரி வலதுபுறத்தில் டெயில் ஸ்டாக் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே சென்டர். இது லைவ் சென்டர். லேத்தில் இருக்கிறது அந்த டெயில் ஸ்டாக், ஹெட் ஸ்டாக் இருக்கக்கூடியது லைவ் சென்டர்னு சொல்லுவோம். டெயில் ஸ்டாக் இருக்கிறது டெத் சென்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெயில் ஸ்டாக்கோட மறையை சுற்றி நம்ம இது பண்ணி டெயில் ஸ்டாக்கை என்ன பண்ணுறோம், பக்கவாட்டில் நம்ம நகர்த்துறோம். ஸோ அந்த டெயில் ஸ்டாக்கோட குறுக்கு வசத்தை, மேல் பாகத்தை குறுக்கு வசத்தில் நகர்த்தி லேத் ஆக்சிஸ்க்கு செங்கோணம், அதாவது லேக் ஆக்சிஸில் குறிப்பிட்ட கோண அளவில் இருக்கிற மாதிரி
அதை நகர்த்துறோம். அந்த மாதிரி ஒர்க் பீஸை வந்து ஹெட் ஸ்டாக்கில் லைவ் சென்டருக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் இடையில் ஆஃப்செட் செய்யப்படுது. ஸோ அதாவது பொருத்தப்படுது. ஸோ அப்படி அது பொருத்தினதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெட் சென்டருக்கு இடையில் பொருத்தினதுக்கப்புறம் டெயில் ஸ்டாக்கு குறுக்கு வசமாக நகர்த்தப்பட்டிருக்கிறதுனால ஒர்க் பீஸு லேத் ஆக்சிஸ்லேருந்து சாய்வாக இருக்கும். ரைட்டா? ஸோ லைவ் சென்டருக்கும் டெட் சென்டருக்கும் இப்போ இடையில் இருக்கிற ஒர்க் பீஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா நேராக இல்லாமல் சாய்வாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சாய்வாக இருக்கிற ஒர்க் பீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டிங் டூலை லேத் ஆக்சிஸ்க்கு இணையாக, லேத் ஆக்சிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேரேஜை முன்பின் நகர்த்துவதன் மூலமாக லாஞ்சிடியூடல் ஃபீட்னு சொன்னோமா அந்த மாதிரி நகர்த்துறது. ஸோ அப்போது லேத் ஆக்சிஸ்க்கு இணையாக கட்டிங் டூலை நகர்த்தி ஒர்க் பீஸை மெஷினிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸில் டேப்பர் சர்ஃபேஸ் ஆனது நமக்கு கிடைக்கிது. இந்த முறையில் நீளமான பொருளில் ஆங்கிள் குறைவான டேப்பர்களை உருவாக்க பயன்படுது. ஸோ நீளமான இதில் ஆங்கிள் குறைவான ஒர்க் பீஸை இந்த முறையை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம். இந்த டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தடை பயன்படுத்தி பண்ணுறோம். படம் உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து இது என்ன அப்படின்னா இந்த டெயில் ஸ்டாக்கு செட் ஓவர் நம்ம இது பண்ணோம். அந்த கோண அளவுகள்லாம் இருக்குல்ல, ரைட்டா? அந்த செட் ஓவர் பண்ணுற கோண அளவு அந்த எஸ்ன்னு கொடுத்துருக்கு, உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கு பாருங்கள் சைடில் செட் ஓவர். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபார்முலா அதில் S = D - D/2 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நார்மல் பயன்படுத்துகிற என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம் அப்படின்னா செட் ஓவர் S = L × D - small d by 2 × small l அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ திருப்பி சொல்கிறேன் ஃபார்முலாவை. செட் ஓவர் S is equal to L × D minus small d divided by 2 into small l. ரைட்டா? ஸோ இதில் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். கேபிட்டல் D அப்படின்றது என்ன அப்படின்னா டேப்பரின் பெரிய அளவு டயாமீட்டர். ஒரு பக்கம் டேப்பர் இன்னொரு பக்கம் சின்னது சொல்லுவோம்ல, அந்த டேப்பரோட பெரிய டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்றது கேபிட்டல் D. சின்ன டி அப்படின்றது ஸ்மால் டி அப்படின்றது சின்ன டயாமீட்டர். இன்னொரு முனை இடது பக்கம் பெருசாக இருந்தால் வலது பக்கம் சிறுசாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன முனை பெரிய முனை. அந்த பெரிய முனையில் இருக்கிற டயாமீட்டர் கேபிட்டல் D, சின்ன முனையில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல் அப்படின்றது கேபிட்டல் எல் அப்படின்றது ஒர்க் பீஸோட மொத்த நீளம் எவ்வளவோ அது கேபிட்டல் எல். ஸ்மால் எல் அப்படின்றது ஒர்க் பீஸில் நம்ம டேப்பர் எந்த அளவுக்கு போட போகிறோமோ அந்த டேப்பர் சர்ஃபேஸோட லென்த்து வந்து ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது எஸ்ன்றது நம்ம டெயில் ஸ்டாக்கை எந்த அளவு செட் ஓவர் பண்ணுமோ அந்த செட் ஓவர் பண்ண வேண்டிய கோண அளவு அப்படின்றது எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பீஸில் இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணுறோம். ஸோ அதில் S = D - D/2 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஃபார்முலா. ஸோ இந்த செட் ஓவர் இந்த ஃபார்முலா நம்ம எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒர்க் பீஸில் குறிப்பிட்ட அளவு அந்த சாய்வான சர்ஃபேஸ் இல்லாமல் ஒர்க் பீஸோட முழு நீளத்துக்கும் நம்ம டேப்பர் சர்ஃபேஸை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த S = D - D/2 பயன்படுது. ஸோ அப்போ S = Dன்றது ஒரு சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற டயாமீட்டர், ஸ்மால் டின்றது ரைட் சைடில் எவ்வளோ குறைக்க போகிறோம் அந்த சின்ன டயாமீட்டர் வருதோ அந்த டயாமீட்டர் டிவைடட் பை 2 அப்படின்றது. ஓகே. ஸோ இதில் நமக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் என்ன, நன்மைகள் இதில் இந்த மெத்தடில் பயன்படுத்துகிறது என்ன, பவர் ஃபீட் நம்ம எவ்வளோ வேணுமோ கொடுக்க முடியும். மெஷினிங் செய்த பரப்பு அந்த மேற்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா சர்ஃபேஸு, அது நல்ல முறையில் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அடுத்து அதிகமான நீளத்துக்கு நம்மளால் இந்த மெத்தடை பயன்படுத்தி டேப்பர் ஸ்டேனிங் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த முறையில் பண்ணலாம். அடுத்து டேப்பர் மெத்தட் மட்டும் சைஸு டூப்ளிகேட் செய்ய இதில் முடியும். ஸோ இதெல்லாம் இதோட மெயின் அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ திருப்பி ஒருக்க சொல்கிறேன், இந்த டெயில் ஸ்டாக்கர் செட் ஓவர் மெத்தடை நான் சொல்கிறேன். டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தடில் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெயில் ஸ்டாக்கை மேல் பாகத்தை குறுக்கு வசத்தில் நம்ம நகர்த்துறோம். ஸோ அந்த மாதிரி நகர்த்தி லேத் ஆக்சிஸ்க்கு செங்கோணத்தில், அதாவது அந்த கோண அளவில் லேத்தோட இந்த டெயில் ஸ்டாக்கு நகர்த்தப்படுது. அதுக்கப்புறம் லேத்தோட லைவ் சென்டருக்கும் டெயில் ஸ்டாக்கோட டெட் சென்டருக்கும் இடையில் ஒர்க் பீஸ் ஆனது பொருத்தப்பட்டு பிடிக்கப்படுது. ஸோ அப்படி பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டெயில் ஸ்டாக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணி ஒர்க் பீஸை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறம் கட்டிங் டூலை வந்து நம்ம லேத் ஆக்சிஸ்க்கு இணையாக நகர்த்துறோம். இணையாக அப்படின்றது லேத் ஆக்சிஸ் எப்படி இருக்குது முன்னாடி பின்னாடி இருக்கோ அது மாதிரி முன்பின் லாஞ்சிடியூடல் ஃபீல்டில், அதாவது கேரேஜ் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் போய் வர்ற மாதிரி நம்ம இதில் நகர்த்துறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நகர்த்தி ஒர்க் பீஸில்
தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம இந்த டேப்பர் சர்ஃபேஸை உருவாக்கணுமோ அந்த சர்ஃபேஸை இதில் நம்மளால் உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இது டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலாஸ் நம்ம சொன்னால் S = D - D/2 அப்படின்றது ஒர்க் பீஸோட முழு நீளத்துக்கும், ஒர்க் பீஸ் சப்போஸ் ஒரு 100 mm இருக்குது அப்படின்னா அந்த 100 mm நீளத்துக்கும் நம்ம வந்து டேப்பர் சர்ஃபேஸை உருவாக்கணும் அப்படின்னா அந்த கேபிட்டல் D ஒரு சைடோட டயாமீட்டர், ஸ்மால் d இன்னொரு சைடில் வரக்கூடிய சின்ன டயாமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதே குறிப்பிட்ட நீளத்துக்கு மட்டும் ஒர்க் பீஸ் முழுவதும் இல்லாமல் குறிப்பிட்ட நீளத்துக்கு மட்டும் நம்ம பண்ணணும் லேத்தில் டேப்பர் டர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம செட் ஓவர் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா கேபிட்டல் L இன்ட்டு கேபிட்டல் D மைனஸ் ஸ்மால் d டிவைடட் பை 2 இன்ட்டு ஸ்மால் l இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கால்குலேஷன் செட் ஓவர் எவ்வளோ பண்ணணுன்ற ஆங்கிள்ன்றத கால்குலேஷனை நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். ஸோ இந்த முறையானது இந்த படம் நமக்கு காட்டியிருக்கு. ஸோ முதல்ல ஆக்சிஸ் அந்த சக்கில் நமக்கு வந்து ஒர்க் பீஸ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது அந்த ஒர்க் பீஸ் டூல் போஸ்ட் பார்த்திங்கன்னா கிராஸாக திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ளது தான் நமக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட், அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது. அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், இடது பக்கம் 45 டிகிரி வலது பக்கம் 45 டிகிரி நம்மளால் திருப்ப முடியும். ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம பண்ணக்கூடியதான் இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட். இந்த முறையில் ஒர்க் பீஸ் வந்து லேத் ஆக்சிஸில் சுழல வைக்கப்படுது. அப்போ கட்டிங் டூலானது லேத் ஆக்சிஸ்க்கு சாய்வாக நகர்த்தப்பட்டு காம்பவுண்ட் ரெஸ்ட் ஒரு வட்டவடிவ பேஸின் மேலே பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதன் மேலே இருக்கக்கூடிய இந்த டூல் போஸ்ட்டு நமக்கு கிராஸாக நகர்த்தப்படுது. இந்த இதில் வந்து பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடிப்பக்கத்தை நம்ம எந்த அளவு கோணத்துக்கு டேப்பர் அளவு வேணுமோ அந்த அளவு கோணத்துக்கு அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை நம்ம நகர்த்திக்கலாம். ஸோ இடது பக்கம் ஒரு 45 டிகிரி வலது பக்கம் 45 டிகிரி அந்த மாதிரி திருத்துற மாதிரி 2 சைடில் இது பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஹேண்ட் வீலை நம்ம சுற்றி கட்டிங் சூலை நகர்த்துறோம். அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, காட்டியிருக்கா ஹேண்ட் வீலு மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் இதில். ஸோ அந்த மேலே இருக்கிற ஹேண்ட் வீலை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டூலானது சரிவான அந்த பாதையில் நகரும்போது நம்மளால் இந்த டேப்பர் டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் அதிக அளவு சாய்வுள்ள டேப்பர்களை இதில் குறைவான நீளமுள்ள பொருட்களில் கூட ஈஸியாக உருவாக்க முடியும். ஸோ காம்பவுண்ட் ரெஸ்ட்டு 2 பக்கமும் 45 டிகிரி திருத்தி பொறுத்ததுனால நம்மளால் அந்த 90 டிகிரி கட்டிங் இந்த பக்கம் பண்ணும்போது டேப்பரை லெஃப்ட்லேருந்து ரைட்னாலும் சரி ரைட்லேருந்து லெஃப்ட்னாலும் சரி நம்மளால் இதில் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, கட்டிங் டூலே கையால் நகர்த்தி மட்டும் நம்மளால் ஃபீடு கொடுக்கணும். இதில் ஆட்டோமேட்டிக் ஃபீடில் கையில் நகர்த்தி மட்டும்தான் நம்ம இதில் ஃபீடு கொடுக்கணும். ஓகே, திருப்பி இருக்க சொல்கிறேன். இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தடில் ஒர்க் பீஸ் ஆனது லேத் ஆக்சிஸில் சுத்த வைக்கப்படுது. கட்டிங் டூலு லேத் ஆக்சிஸ்க்கு சாய்வாக நகர்த்தப்படுது. காம்பவுண்ட் ரெஸ்ட் நார்மலாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ பேஸ்க்கு மேல் பகுதியில் அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டு நமக்கு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த பேஸை தேவையான கோணத்துக்கு நம்ம திருப்பி இறுக்கமாக பொருத்திடலாம். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் ரெஸ்ட்டை நம்ம டேப்பர் கோணத்துக்கு அரை டேப்பர் கோணத்துக்கு திருப்பி பொருத்தணும். ஸோ அதில் உள்ள ஹேண்ட் வீலை சுற்றி கட்டிங் டூலை நம்ம நகர்த்தி ஃபீடு கொடுக்கணும். ஸோ பனிப்பொருள்னால் ஒர்க் பீஸை சக்கில் ஃபேஸ் பிளேட்டில் அல்லது மையங்களுக்கு இடையில் பிடித்தும் நம்மளால் இதில் சுத்த வைக்க முடியும். ஸோ இந்த முறை காம்பவுண்ட் ரெஸ்ட் முறையை பயன்படுத்தி நார்மலாக நம்மளால் அதிக சாய்வுனா டேப்பர் கோண அளவு அதிகமாக இருந்தாலும் அந்த சாய்வு உள்ள பொருட்களை இதில் உருவாக்கலாம். அதே நேரத்தில் குறைவான நீளமாக இருக்கிற பொருட்கள், ரொம்ப லென்த்தாக இல்லாமல் குறைவான நீளத்தில் இருக்கிற பொருட்களையும் நம்மளால் சாய்வான சர்ஃபேஸஸை உருவாக்க முடியும். இந்த முறையில் வந்து நமக்கு 45 டிகிரி ஏற்கனவே சொன்னோம். அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை இடது பக்கம் 45 டிகிரி வலது பக்கம் 45 டிகிரி 2 பக்கமும் நம்மளால் திருத்த முடியும். ஆனால் கட்டிங் டூலை கையால் மட்டுமே சுற்றி நகர்த்தி ஃபீடு கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த முறையில் நமக்கு அட்வான்டேஜ் நன்மைகள் என்ன அப்படின்னா இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் டேப்பர்களை இதில் இந்த முறையை பயன்படுத்தி நம்மளால் செய்ய முடியும். அடுத்து அதிக அளவு அந்த சாய்வு கோணம் கொண்ட டேப்பரால் நம்மளால் செய்ய முடியும். 3வது காம்பவுண்ட் ஸ்லைடை ஈஸியாக நம்மளால் அந்த கோண அளவில் செட் பண்ண முடியும். ஸோ இந்த முறை ஈஸியாக இருக்கிறதுனால பெரும்பாலான இடங்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், இந்த டேப்பர் டர்னிங் மெத்தட்ஸில் முதல்ல இருக்கக்கூடிய 3 முறைகள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். முதல் முறை ஃபார்ம் டூல் மெத்தடு, 2வது முறை டெயில் ஸ்டாக் செட் ஓவர் மெத்தட் அப்படின்றது, 3வது முறையானது
காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தட், அதாவது இந்த முறை அப்படின்றது நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 முறையை நம்ம பார்த்துருக்கோம். 4வது முறையான டேப்பர் டேர்னிங் அட்டாச்மெண்ட் மெத்தடை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.